படிக்கணும் அப்படின்னா குழந்தைக்கு வந்து முதல்ல அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுலையா இருக்கலாம், இல்லை அந்த பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து குழந்தை வந்து படிக்கவே இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். குழந்தை படிக்காததுக்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறத நம்ம மலர் மருத்துவம் மூலமாக கண்டுபிடிக்கலாம். அந்த குழந்தை வந்து பயப்படுதா, அந்த குழந்தைக்கு வந்து அந்த டீச்சரை பார்த்து பயமாக இருக்கா, இல்லை அந்த சப்ஜெக்ட் மேலே பயமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அந்த குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எதனால லேக் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். என் குழந்தை வந்து எவ்வளோதான் படித்தாலும் வந்து மறந்து போயிடுது. ஆமாம், நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை. ஸோ அந்த குழந்தை வந்து மறக்கிறதுக்கு என்ன ரீசன், எதனால வந்து ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆகுது, அந்த குழந்தை வந்து ஏதாவது அடிக்ஷன் கைண்ட் ஆஃப் வந்து டிஜிட்டல் அடிக்ஷன் வந்து இப்போ நிறைய. ஒரு குழந்தை வந்து பாஸ் பண்ணி நல்ல ரேங்க்ல இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் உங்கள்கிட்ட ரெமெடிஸ் இருக்கா? என்னென்ன இதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ். யூபிஎஸ்சி எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க, அந்த லெவல் வரைக்கும் நம்ம மைண்ட் செட் ரெடி பண்ணலாம். டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், நம்மளால முடியும் அப்படிங்கிற செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அதே மாதிரி 10th ரிசல்ட், அதாவது போர்டு எக்ஸாம்ஸ் 10th and 12th வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய குரூப்பில் எங்ககிட்ட ஃப்ரீக்வன்சியில் இருக்க எல்லாருமே அபவ் 90. ஸோ இதுக்கான ஒரு காம்போவை நாங்கள் வந்து ரெடி பண்ணி தரோம். காம்போ அப்படின்னும் போது இது வந்து நமக்கு பேட்ச் ஃப்ளவர்ஸ் வந்து உங்களுக்கே ஒரு பயம் இருக்குது, எனக்கு வந்து இன்டேக் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதே வந்து நாங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் நாங்கள் வந்து தரோம். ஓகே, இன்டேக் இல்லை, இன்டேக்கே இல்லாமல் நீங்கள் வந்து இந்த காம்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஐச்சிங் கன்சல்டன்ட் அண்ட் ஹோலிஸ்டிக் ஹீலர் வித்யா மன்னவன் மேம் இருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம் காயத்ரி, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் மேம். இப்போ நீங்கள் ஃப்ளவர் மெடிசன் எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்கீங்க. கெரியருக்காக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் ஃப்ளவர் மெடிசன் கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ நான் ஒரே ஒரு கொஸ்டின் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு அவங்களோட பசங்க ஒழுங்காக படிக்கலை, இதுக்கப்புறமா போனால் அவங்களோட எஜுகேஷனில் வந்து ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் இருக்குங்களா, இல்லை இதுக்கு ஏதாச்சும் ஒரு ரெமெடிஸ் இருக்குங்களா? கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மலர் மருத்துவத்தில் நமக்கு டைரெக்டாக கிட்ஸுக்குன்னு பார்க்கும்போது, கிட்ஸுக்குன்னு இல்லை, அது ஸ்டூடெண்ட்ஸை நம்ம காமனாக பார்க்கலாம். இப்போ பேரண்ட்ஸ் அப்படின்னாலே அவங்க எதுக்கு வரி பண்ணுவாங்க அப்படின்னா, பசங்க நல்லா மார்க் வாங்கணும், அதுதான் அவங்களுக்கு தேவை. இப்போ வந்து மார்க் வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மார்க்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் குழந்தை வந்து ரெகுலராக படிக்கணும் அப்படின்னா குழந்தைக்கு வந்து முதல்ல அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுலையா இருக்கலாம், இல்லை அந்த பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து குழந்தை வந்து படிக்கவே இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். குழந்தை படிக்காததுக்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறத நம்ம மலர் மருத்துவம் மூலமாக கண்டுபிடிக்கலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு ரெமெடிஸ் மட்டும்தான் மலர் மருத்துவத்து மூலமாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நீங்கள் மலர் மருத்துவத்தை வச்சு ஒரு குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லைங்கிறது கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அந்த குழந்தை வந்து பேசுறதுலேருந்து, ஏன்னா நம்ம வந்து மலர் மருத்துவங்கிறது எமோஷன்ஸ் ரிலேட்டட் தான். அந்த குழந்தை வந்து பயப்படுதா, அந்த குழந்தைக்கு வந்து அந்த டீச்சரை பார்த்து பயமாக இருக்கா, இல்லை அந்த சப்ஜெக்ட் மேலே பயமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அந்த குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எதனால லேக் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த குழந்தைக்கு எப்படி வந்து ஃபோக்கஸ் வந்து இல்லாமல் இருக்குது, ஒரு படிப்பு மேலே அந்த குழந்தைக்கு ஏன் ஃபோக்கஸ் இல்லாமல் ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ்குள்ளே போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப வந்து ப்ரெஷரைஸ் பண்ணி நம்ம வந்து படிக்க அதாவது ஒரு சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என் குழந்தை வந்து எவ்வளோதான் படித்தாலும் வந்து மறந்து போயிடுது. ஆமாம், நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை. ஸோ அந்த குழந்தை வந்து மறக்கிறதுக்கு என்ன ரீசன், அதாவது வந்து அந்த குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால மறக்குதா, இல்லை வந்து அந்த குழந்தைக்கு உண்மையிலுமே வந்து மறக்குதா, நமக்கு வந்து படித்தா வந்து ஏன் பதியலை அப்படிங்கிறது எல்லாமே வந்து மலர் மருத்துவம் மூலமாக நம்ம வந்து அந்த மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து மலர் மருத்துவம் இருக்குது. சூப்பர் மேம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ், இப்போ வந்து படிக்க சொல்லும் போது சில குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ நமக்கு வந்து சில பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து நமக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸை கூட அது ஆகும். ஓகே, ரொம்ப படித்து ஆமாம் ஸ்ட்ரெயின் ஆகுது. ஆமாம், ஸ்ட்ரெஸ் ஆகுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மலைப்புன்னு ஒன்று இருக்கும். மலைப்பு வந்து ஐயோ இவ்வளோ படிக்கணுமா அப்படிங்கிறதும் ஒரு மலைப்பு தான் இல்லைங்களா. படிக்கிறதுக்கு முன்னாடி ஐயோ நான் இவ்வளோ படிக்கணுமா அப்படின்னு ஒரு சில குழந்தைகள் வந்து மலைப்பு, அந்த குழந்தை அந்த வந்து பாடி டயர்ட்னஸ் கிடையாது, அது வந்து பிரெயின் டயர்ட்னஸ். ஓகே, ஏன்னா அது பார்த்தாலே அவங்களுக்கு வந்து பயம் வந்துடும் ஐயோன்னு. ஸோ நமக்கு வந்து அந்த குழந்தைக்கு பிரெயின் டயர்ட்னஸ் இருக்கா, இல்லை உண்மையிலுமே ஃபிசிக்கலாக அந்த குழந்தை வந்து பாடி டயர்ட்னஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆமாம், அதே மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து எதனால வந்து ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆகுது, அந்த குழந்தை வந்து ஏதாவது அடிக்ஷன் கைண்ட் ஆஃப் வந்து டிஜிட்டல் அடிக்ஷன் வந்து இப்போ நிறைய இருக்குது. ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது, டேப் யூஸ் பண்ணுறது,
99% இப்போ அதுதான் பெரிய பெரிய பிரச்சனை. ஆமாம். ஸோ முதல்ல நம்ம வந்து அடல்ட்ஸான நம்மளே வந்து அடிக்ஷனுக்குள்ளே தான் இருப்போம் ஃபோனில். நம்ம ஏன்னா எல்லாரும் வீட்டில் 4 பேர் இருக்கோம்னா 4 பேருமே வந்து ஃபோனை யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ நம்ம வந்து எல்லாருமே வந்து அந்த ஏதோ ஒரு டிஜிட்டல் அடிக்ஷனோ ஏதோ ஒரு அடிக்ஷனில் இருக்கும். ஸோ அதனால் அந்த குழந்தைக்கு வந்து அந்த அதுலேருந்து எப்படி வெளியே கொண்டு வர்றது. ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் அடிக்ஷனாக இருக்கலாம். அது குழந்தைக்கு வந்து ரொம்ப வந்து அதிலே ஃபோக்கஸ்டாக இருக்கும் போது மற்ற விஷயங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ அதை நம்ம போயிட்டு நம்ம வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து குழந்தைய வந்து நம்ம ஃபோனை கொடு நம்ம பிடுங்கும் போது அந்த குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ் வரும் இல்லைங்களா. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயத்தை படிக்க சொல்லும் போது அதுக்கு மேலே வந்து ஒரு கோவம் வரும் அந்த சப்ஜெக்ட் மேலே. ஸோ அந்த சப்ஜெக்ட் மேலே கோவத்தினால அதில் இருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து லேக் ஆகும். ஓகே. அந்த சப்ஜெக்ட் மேலே கான்ஃபிடென்ஸ் போயிடும். அந்த டீச்சர் மேலே இருக்க ஒரு பயம் வரும் நமக்கு, டீச்சர் மேலே ஒரு ஹேட். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் நமக்கு மலர் மருந்துகளில் ஈஸியாக இருக்குது. சூப்பர். இப்போ இது எல்லாமே தாண்டி இது எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தடையாக இருக்குது. ஏன்னா நம்மளோட சொசைட்டி அப்படி தான் இருக்குது. இப்போ நிறைய பேர் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, வெளியில இருந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லா தடைகளையும் தாண்டி அவங்க வந்துட்டு ஒரு சக்ஸஸ் ஆகணும், ஒரு குழந்தை வந்து பாஸ் பண்ணி நல்ல ரேங்க்ல இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் உங்ககிட்ட ரெமெடிஸ் இருக்கா? நிச்சயமா. இது வந்து குழந்தைகள் மட்டும் கிடையாது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ குழந்தைகளுக்காக இது வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே கொடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த ஸ்டேஜுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் UPSC எக்ஸாம் அட்டன் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு எழுதுறாங்க, அந்த லெவல் வரைக்கும் நம்ம மைண்ட் செட் ரெடி பண்ணலாம். எல்லாருக்குமே ஒரே மைண்ட். இப்போ வந்து நம்ம எமோஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து பெரிய வரைக்கும் ஒன்று தான் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தடைகள் வந்து நமக்கு வந்து படிப்பில் நிறைய இருக்குது. ஸோ அது வந்து இப்போ புக்கு எடுத்தால் என்னால் படிக்கவே முடியல அப்படின்னு இருக்கும்போது நமக்கு வந்து என்னென்ன இதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஏன்னா ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கும் போது தான் நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு. ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுனால நமக்கு வந்து படிக்க உள்ள இன்ட்ரெஸ்ட்டே போகாது. அதே மாதிரியே லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். என்னால் இது படிக்க முடியுமா அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே நமக்கு வந்து அதில் பயம் வந்துடும் இல்லைங்களா. ஸோ நமக்கு வந்து அடுத்து வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம போல்டாக உட்காந்து ஓகே நமக்கு வந்து என்ன தான் மைண்ட் சப்போர்ட் பண்ணாலும் ஃபிசிக்கல் பாடியும் சப்போர்ட் பண்ணணும் இல்லைங்களா. அடுத்து வந்து நமக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன தான் படிக்கணும்னு உட்காந்தாலும் நமக்கு வந்து வேறு ஏதோ நம்ம டே ட்ரீமிங்கில் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டைம் எல்லாம் போயிடும், நமக்கு ஒன்றும் படிச்சும் இருக்க மாட்டோம். ஸோ அதனால் நமக்கு வந்து அதெல்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து முதல்ல டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், நம்மளால் முடியும் அப்படிங்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நமக்கு படிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டுன்னு ஒன்று வரணும் இல்லைங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிக்ஷன்ஸ் நமக்கு வந்து டிஜிட்டல் அடிக்ஷன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணி நம்மளாவே உட்காந்து நமக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக படிக்கும் போது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கான ஒரு காம்போவை நாங்கள் வந்து ரெடி பண்ணி தரோம். காம்போ அப்படின்னும் போது இது வந்து நமக்கு பேட்ச் ஃப்ளவர்ஸ், புஷ் ஃப்ளவர்ஸ் அண்ட் இந்தியன் ஃப்ளவர்ஸ், இது மூணுத்தில் இருந்துமே நாங்கள் வந்து என்னென்ன தேவையோ இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு ப்ளஸ் வந்து இந்த அடிக்ஷனுக்கு, அதே மாதிரியே வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு, ஒரு கான்ஃபிடென்ஸ்க்கு, நமக்கு வந்து இந்த மாதிரி எல்லாத்துக்குமான ஒரு காம்போவை எடுத்து நம்ம வந்து ரெடி பண்ணி தரோம். ஸோ இதை எடுக்கும் போது அவங்க இது மாதிரி யாருக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் லேக் ஆகுதோ அதுக்கான ஒரு ரெமெடியை நம்ம எடுத்து தரும்போது கரெக்டாக. இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா படிப்பாங்க, எல்லாம் வீட்டில் சொல்லுவாங்க, பட் வந்து எக்ஸாமில் போனால் மறந்துடும். சூப்பர். ஆமாம். ஸோ அந்த நமக்கு வந்து எல்லாம் படித்து நமக்கு வீட்டில் சொல்லி எல்லாம் வீட்டில் குழந்தை பண்ணாங்க, பட் எக்ஸாமில் போயிட்டு ஒரு பயம் வந்துடுது. ஸோ பயம் வந்ததுனால என்ன ஆகுதுன்னா அங்கே போய் எல்லாமே பிளாங்க் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து ஒரே ரெமெடி நம்ம சொல்ல முடியாது. பட் வந்து பேசிக்காக வந்து நமக்கு வந்து படிப்பு அப்படின்னு எடுத்தாலே ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு வந்து வேணும் அப்படின்னா இது எல்லாமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம். இது எல்லாத்தையும் நம்ம பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு கொடுத்துருப்பீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது பண்ணியிருப்பீங்க ஏதாச்சும். ஏன்னா இப்போது பார்க்குறவங்களுக்கு வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் மலர் மருத்துவத்தை பற்றி, பல பேருக்கு வந்து இது தெரியாமல் இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு சின்னதாக இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு, அவங்களுக்கு இது நடந்துச்சு அப்படின்னு ஏதாச்சும் சொல்ல முடியுமா? நிச்சயமாக. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா மலர் மருத்துவத்துக்கு ஒரு குரூப்பே ஒன்று வச்சுருக்கோம் நாங்கள். அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களுடைய ஞானகுமரன் சார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃப்ரீக்வன்சி ஹீலிங்ஸை நாங்கள் வந்து போடுறோம். அதாவது எல்லாருக்கும் வந்து மலர் மருத்துவம் இப்போ எடுத்துக்க முடியல அப்படின்னா நாங்கள் வந்து ஃப்ரீக்வன்சி மூலமா வந்து இதை வந்து ஹீல் பண்ணுவாங்க. இதில் முக்கியமாக வந்து டீனேஜ் அப்படின்னு எடுக்கும் போதே நமக்கு வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரக்கூடிய பீரியடாக இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து டீனேஜ் டியூனர்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து எடுக்கும் போது டீனேஜர்ஸ்க்கு நமக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல், அடிக்ஷன்ஸ் இல்லாமல், ப்ளஸ் வந்து அவங்க கான்சன்ட்ரேட்டடாக படிக்கிறதுக்கான விஷயங்கள் நம்ம பண்ணும்போது 10th ரிசல்ட், அதாவது போர்டு எக்ஸாம்ஸ் 10th and 12th வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய குரூப்பில் எங்ககிட்ட ஃப்ரீக்வன்சியில் இருக்க பிள்ளைங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து நான் காமிக்க முடியும். ரிசல்ட் வந்து ஆக்சுவலி ஒவ்வொரு குழந்தைக்கான ரிசல்ட்டை வந்து இப்போ நம்ம காமிக்கலாம்.
ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 90 எல்லாருமே above 90s, எல்லா சப்ஜெக்ட்லேயும் above 90s. ஓகே, இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நீங்கள் கொடுத்த அந்த ரெமிடிஸ் மூலியமாக. ஆமாம், நிச்சயமா. ஏன்னா அதில் இருக்க ரெமெடிஸ், ஃப்ரீக்வன்சி எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒர்க் ஆகி அமேசிங்காக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லேயுமே வந்து 90 and above தான். கிட்ஸ் அண்ட் இருக்கட்டும், இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கட்டும், எல்லாருக்கும் இந்த டீனேஜஸ் தான் நம்ம இப்போ அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம். இவங்க எல்லாருமே வந்து இன்டேக் பண்ணிக்கலாமா? ஏன்னா அவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் எதனா வருமா அப்படிங்கிற ஒரு பயம் தான் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே இருக்கிறோம். ஏன்னா நம்ம இங்கே நிறைய மெடிசன்ஸ் எடுக்கும்போதே ஆல்ரெடி சின்ன பசங்களாம் மெடிசன்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு பேரண்ட்ஸ் நினைப்பாங்க. இந்த ஃப்ளவர் மெடிசன் வந்து எப்படி சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா இருக்காதா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம வந்து தெரியாத ஒரு விஷயத்த புதுசாக வந்து கொடுக்கும்போது எல்லாருக்குமே பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நேச்சுரலாக பூக்கள்லேருந்து எடுக்கக்கூடிய எசன்ஸ் தான். இது எதுவுமே பண்ணாது. இருந்தாலும் பேரண்ட்ஸ் வந்து அப்படி நமக்கு நினச்சி அப்படி கொடுக்கும்போது அது வந்து அதோடைய எனர்ஜி கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக ஒரு குழந்தைக்கு அதே சமயம் வந்து நம்ம ஒரு நம்பிக்கையோடு கொடுத்தா தான் அந்த விஷயங்கள் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வந்து ஆனால் மலர் மருத்துவம் அப்படி கிடையாது. யாருக்கு வேணாலும் ஒர்க் ஆகும், அவங்க எப்படி எடுத்தாலும் ஒர்க் ஆகும். நீங்கள் தெரிஞ்சு கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், தெரியாமல் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஆனாக்கா இப்போ வந்து உங்களுக்கே ஒரு பயம் இருக்குது, எனக்கு வந்து இன்டேக் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதே வந்து நாங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் நாங்கள் வந்து தரோம். ஓகே, இன்டேக் இல்லாது, இன்டேக்கே இல்லாமல் நீங்கள் வந்து இந்த காம்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மூலமாக தந்துடுவோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் டைமில் இல்லை வந்து மார்னிங் நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பும் போது ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 2 கையிலையும் தேய்ச்சிட்டு அவங்களுக்கு அனுப்பும் போது ஃபுல்லாகவே அன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு அதோடைய ரிசல்ட் வந்து இருக்கும். ஸோ அவங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது, அவங்க டே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அவங்க வந்து ரொம்ப வந்து என்ஜாயபிளாக அவங்களுடைய படிப்பில் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சூப்பர் மேம். இப்போ இன்டேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்டேக் ஆப்ஷன்ஸும் இருக்குது. அப்படி இல்லைனா ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஆப்ஷன்ஸுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்து நார்மலாக இருக்கிற மைண்டை வந்துட்டு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அந்த பசங்களுக்கு உண்டான ஒரு கெரியர் க்ரோத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ காயத்ரி.